ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் ஒரு சாதாரண ஆசிரியர் தான். என்னை பட்டை தீட்டிய வைரமாக மாற்றியவர்கள் விஜய வித்யாலயா தருமபுரியின் டீன் கௌசல்யா மேடம், திருப்பத்தூர் விஜய வித்யாலயா பிரின்சிபால் பிரபு சார், திருவண்ணாமலை விஜய வித்யாலயா கோஆர்டினேட்டர் சி பாலன் மேத்தமெட்டிக்ஸ், இவங்க தான் என்ன சிறந்த ஆசிரியராக பயிற்சி அளித்தார்கள். அவர்களுக்கு என் நன்றி. இப்போ நம்ம 3ஆம் வகுப்பு சமூக அறிவியல்ல பருவம் 1 பாடம் 2 என்ற பாடத்தை நான் நடத்த போறோம். நமது நண்பர்கள் என்பது எல்லாருக்கும் நண்பர்கள் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் எதிரிகள் கூட இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்றேன். நம்ம இந்திய நாட்டுக்கு இந்தியா ஒரு நமது நாடு. அதுக்கு அண்டை நாடான பாகிஸ்தான் எதிரி. இப்போ ஆபரேஷன் சிந்தூர்னு எல்லாம் கட்சிக்காரங்க எல்லாம் சொல்றதை நீங்க ரேடியோவிலையும் டிவிலையும் கேட்டிருப்பீங்க. பாகிஸ்தானை நாங்கள் எதிர்த்து போராடி வெற்றி பெற்றோம், அதற்கு தான் ஆபரேஷன் சிந்து என்பது உதவியது அப்படின்னு பெருமையா நாங்கள் அந்த நாட்டை ஜெயிச்சிட்டோம். சரி, இது கற்றல் நோக்கங்கள் சொல்றாங்க. நோக்கம்னா நமது மறைந்த பாரத பிரதமர் அப்துல் கலாம் வாழ்க்கைக்கு அனைவருக்குமே நோக்கம் வேண்டும், குறிக்கோள் வேணும்னு சொல்றாரு. அதுக்கு அவர் ஒரு உதாரணம் சொல்றாரு. என்ன உதாரணம்னா, வில்லிலிருந்து புறப்படும் அன்பு ஒரு இலக்கை நோக்கி சென்று தாக்க வேண்டும். அப்படி இலக்கே இல்லாமல் நாம் அம்பை விட்டால் அது குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை. ஆகவே அனைவருக்கும் ஏதாவது ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும். இந்த பாடத்தினுடைய குறிக்கோள், கற்றல் குறிக்கோள்னு 3 குறிக்கோள் இருக்குது. என்ன ஃபர்ஸ்ட் குறிக்கோள், நமது நண்பர்களை பற்றி அறிந்து கொள்ளுதல். நண்பர்கள் படித்தவன், நண்பர்கள் எப்பேற்பட்டவன், அவன் பணக்கார பையனா இல்லை ஏழை பையனா, நடுத்தரமான குடும்பமா அப்படின்னு நம்ம, இல்லை ஸ்கூலுக்கு வரானா கரெக்டா, இல்லை ஆப்சண்ட் ஆகுறானா, அதை விளையாட்டு வீரரா, அப்படியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நல்லது பற்றி திருட்டு பசங்க கூட இருப்பாங்க, அவங்கள பற்றி நம்ம உஷாராக இருக்கணும். அவர்களின் அப்பா அம்மா, இங்கே அப்பா அம்மா 2வது பாயிண்ட்டு கற்றல் நோக்கம். அப்பா அம்மா தாத்தா பாட்டி மாமா மாமி என்ன வேலை செய்கிறாங்க, அந்த வேலையினுடைய தன்மை எப்படி, தன்மைன்னா எளிதான தன்மையா கடினமான தன்மையா அப்படின்னு நாம. அப்புறத்துக்கு 3வது பாயிண்ட், சமூக தொழிலாளர்களின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளுதல். ஒன்று, இப்போ சாக்பீஸே இல்லைன்னா, போர்டே இல்லைன்னாக்கா வாத்தியார் எப்படி பாடம் நடத்த முடியும்? அந்த போர்டும் சாக்பீஸும் டஸ்டரும் ரொம்ப முக்கியம் கிளாஸ் ரூம்ல. அதே மாதிரி இந்த சமுதாயம், நாம் ஒரு மனிதன், தனி மனிதன் ஒன்றும் செய்ய முடியாது. பல மனிதர்கள் இருந்தால்தான் குடும்பம்ன்றதே ஒரு, அந்த தனி மனிதன் குடும்பம் என்ற ஒரு சமுதாயத்தில் இருக்கிறான். அது கிராமம் என்பதும் சமுதாயம்தான். அதான் சமூக தொழிலாளர்கள். அவர்களுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ளுதல். அவங்க இல்லைன்னாக்கா எவ்வளோ கஷ்டம் ஆகும். அவங்க இருக்கிறதுனா, இப்போ என் பொண்டாட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு நான் பட்னி தான். அந்த நேரத்தில் என் மகன் என்ன செய்வா, அப்பா நீங்கள் பட்னியாக இருக்கிறீங்களே, உங்களுக்கு சாப்பாடு கொண்டாந்து கொடுக்குறான்னு என் மக உதவி செஞ்சு கொடுப்பா. ஆனால் அது குடும்பம். சமூக தொழிலாளர்னாக்கா இங்கே பாருங்க, யார், மளிகை கடையில் வேலை செய்பவர், தீயணைப்பு வீரர்கள், தையல் கடைக்காரர்கள், அழகு நிலையம் வைத்துக்கொண்டு சலூன் நடத்தும் தொழிலாளர்கள், போலீஸ் டிபார்ட்மெண்ட், காவலர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், மருந்தாளுநர்கள். மருந்தாளுநர்னா ஃபார்மசிஸ்ட், மருந்து டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணிடுவார், அதான் இந்த மருந்து தான் அங்கே போய் தான் ஃபார்மசியில் போய் வாங்கிக்கப்பான்னு சொல்லுவாங்க, அது அவர் பேர் மருந்தாளுநர். சரி, மேஸ்திரி, அப்புறத்து சிவில் இன்ஜினியர், கட்டுமான சிவில் இன்ஜினியருக்கு தமிழ் நம்ம புத்தகத்தில் கட்டுமான பொறியாளர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அப்புறத்துக்கு இந்திய காவல்துறையில் இன்ஸ்பெக்டரு, போலீஸ்காரன், அப்புறத்து ஆய்வாளர் அப்படின்னு, சூப்பரிண்டென்ட், எஸ்ஐ, சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ், அவங்கெல்லாம் பெரிய லெவலில் இருக்கிறாங்க. அப்புறத்துக்கு இராணுவ வீரர். நம்மெல்லாம் இங்கே சந்தோஷமாக இருக்கிறோன்னா பார்டரில் அவங்களுடைய உயிரை கொடுத்து பார்டரை காத்துன்னுக்கிறாங்க. 24 மணி நேரமும் அந்த பார்டரில் இருக்கிறாங்க இராணுவ வீரர்கள். டிரைவர்ஸு, ஓட்டுநர்கள், அப்புறத்துக்கு கண்டக்டர் இல்லாத பஸ் ஓடுமா, விசில் அடித்து நிற்க வைக்கிறான், மறுபடியும் விசில் கொடுக்குறான், போகுது. அந்த மாதிரியெல்லாம் கண்டக்டர். அப்புறத்துக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறோம் யார், விவசாயிகள். அந்த விவசாயிகளில் கூலி தொழிலாளர்களும் இருக்கிறாங்க. இதெல்லாம் சமூக தொழிலாளர்கள்.
இந்த பாடத்தில் பக்கம் 132 சமுத்திரான்ற 7 வயது சிறுமியும் அவங்க அம்மாவும் மளிகை பொருட்கள் வாங்க கடைக்கு அங்காடின்னு இருக்குது, அங்கே நீங்கள் கடையன்னு எழுதிக்கணும், செல்கிறார்கள். சரி, அவர்கள் நடந்து செல்லும்போது மளிகை பொருள்னா என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பொருள்கள், கோதுமை மாவு, மைதா, அரிசி, சர்க்கரை, ரவை, எண்ணெய் வகைகள், தேங்காய் எண்ணெய், கலக்கா எண்ணெய், அப்புறம் சன்ஃப்ளவர் ஆயில், அந்த மாதிரி எல்லாம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், சோம்பு, அப்புறம் சோப்பு எத்தனையோ பிராண்ட் இருக்குது, சலவை சோப்பு தூள், அப்புறத்துக்கு பருப்பு வகைகள், பிஸ்கட்டு, பர்பி, சாக்லேட்டு, தின்பண்டங்கள், பெனாயில், அழகு சாதன பொருட்கள். சில பசங்க, அம்மா எனக்கு பேரன் லவ்லி தடவுமா, நான் நல்லா இருக்கட்டும், அப்புறத்துக்கு ஷாம்பு, அதெல்லாம் மளிகை பொருட்கள் தான். சரி, அப்போது அவங்க கடைக்கு போயின்னுக்கிறாங்க. வழியில் ஆந்தவே பல்வேறு வகையான தொழில் செய்பவர்களை பார்க்கிறார்கள். பல வேலை செய்கிறாங்க. நம்ம சமுதாயத்தில் பல வேலை செய்கிற சமுதாய ஒர்க்கர்ஸ், வேலை செய்பவர்கள் இருக்கிறார்கள். அது பேஜ் நம்பர் 133. அம்மா வெண்ணிலா, செல்லமே சமுத்திரா. வெண்ணிலா சொல்கிறாங்க, நாம் சாலையில் நடந்து செல்லும்போது அம்மா புத்திமதி சொல்கிறா, ரோட்டில் போகும்போது லெஃப்ட்லேயே போம்மான்னு. அது பக்கம் அதெல்லாம் வலதுன்னுக்குது, அது தவறு, இடதுன்னு மாற்றிக்கோ, இடது பக்கமாகவே செல்ல வேண்டும். ஏன்னா கீப் ஆல்வேஸ் லெஃப்ட்டுன்னு சொல்கிறாங்க, லெஃப்ட்டுன்னா எடுத்துப்புறோம். நாம் சாலையில் நடந்து செல்லும்போது லெஃப்ட்டில் தான் போனோம், இடது கை பக்கம். சரி, நடுவில் போகக்கூடாது. நடுவில் போனால் என்ன ஆகும், எதிர்க்க ஒரு வண்டி இடிச்சுட்டு நீ உயிர் போக வேண்டியது தான். கை ஓடியுமா கால் ஓடியுமா தெரியாது. நாம் கடைக்குள்ளே அங்காடி என்ன கடைக்குள்ளே செல்லும்போது கூட்டம் அதிகமாக இருக்கும். என்னை விட்டு நீ எங்கேயும் ஓடி போடாத, என்னைய பிடிச்சின்னு இரு தனித்து செல்லாதே, தனித்தனே ஒண்டியாக எங்கேயும் போகாதம்மா, நான் உங்கள் அம்மா காரி, என் கூடவே இரு அப்படின்னு சொல்கிறான். சரி, சமுத்திராம்மா, அம்மா ஏதோ சவுண்டு கேட்குது, அது என்ன சொல்லி? ஒலி என்றால் சப்தம், அது என்னம்மா மணி ஓசை அப்படின்னு அந்த சமுத்திரா கேட்குறா. அம்மா சொல்கிறாங்க, முதல்ல நீ ஓரமா, ஏன்னா அங்கே நம்ம மணி ஓசை கேட்குறது ஃபயர் இன்ஜினுடைய மணி ஓசை, தீ அணைப்பு வாகனம். அதுக்கு இங்கிலீஷில் ஃபயர் இன்ஜின், அந்த ஓசை கிடைக்கிறது. எங்கன்னா தீ பிடிச்சின்னு இருக்கும், அதை அணைக்கிறதுக்கு போகுது அப்படின்னு நான் யூகிக்கிறேன், நான் நினைக்கிறேன். என் மனசில் அந்த மாதிரி அந்த மணி கேட்டாக்கா இது தீ இன்ஜின் தான், தீயை அணைக்கும் வாகனம். ஒரு பழமொழிக்குது, மணி ஓசை வரும் முன்னே யானை வரும் பின்னே. மணி அடிச்சுனே இருப்பாங்க, அப்புறத்துக்கு பின்னால் யானை வரும். இப்போ கூட வியாபாரிங்க என்ன செய்கிறவங்க, மணி ஆட்டுறாங்க. யாரோ வந்துட்டாங்கடா. திருப்பத்தூரில் இந்த பால்காரன் மணி ஆட்டுவான், அப்போ பால்காரன் வந்துட்டான்னு ஓடி போய் பால் வாங்குவாங்க. அதே மாதிரி அந்த வாகனம் மணி ஓசை, மணி அடிக்குது. அப்போது ஜனங்கள்லாம் ஃபயர் இன்ஜின் வந்துடுச்சுன்னு ஓரம் போங்க, எங்கேயோ நெருப்பு பிடிச்சின்னுக்குது ஆனால் எல்லோரும் விரைவில் ஒதுங்கி கொள்வார்கள். அப்படியா? சரி. அம்மா சொல்கிறாங்க, சாலையில் நடந்து செல்பவர்களுக்கான எச்சரிக்கை மணி அது, ஓரமாக போங்கன்னு. அப்போ தான் ஜனங்க என்ன டக்குன்னு வழி விட்றாங்களான்னா, இல்லை அவன் பாட்டுக்கு முதல்ல தான் போவான். ஆனால் தீயணைப்புக்கு வந்தால் ஜனங்களுக்கு பயம், எங்கேயோ நெருப்பு பிடிச்சின்னுக்குது, அது மொல்ல போச்சுனாக்கா நிறைய அழிவு ஏற்படும், நிறைய ஜனங்கள் சாகுவாங்க. அதனால் சீக்கிரம் வழி விட்டு அது முதல்ல போட்டோன்னு விட்டுடுவான். எல்லா ஜனங்களும் அதுக்கு மரியாதை கொடுத்து ஓரமாக ஒதுங்கிக்குவாங்க. சரி, எதற்காக வழிவிட வேண்டுமா? அவன் வழியில் நின்னா என்ன ஆகும், இடிச்சுட்டு அவன் நிறுத்திடுவான், ஜனங்களை மேலே ஏற்ற மாட்டான். எதற்காக வழிவிட வேண்டுமாம்மா? நம்ம வழிவிடாத அங்கேயே இருந்தால் என்ன ஆகும், அது மொல்ல போகும். நெருப்பு பற்றினுக்குது, மொல்ல போச்சுனாக்கா எப்படி நிறைய ஜனங்கள் சாகுவாங்க, நிறைய பொருளாதார இழப்பு ஏற்படும். அது மிகவும் அவசரத்தை குறிக்கும், அவசரமாக. எப்படி அது மணியாட்டான்னா ரொம்ப சீக்கிரம் போய் அந்த பாதிக்கப்பட்ட இடத்துக்கு சரியான நேரத்திற்கு சென்றால்தான் மக்களின் உயிர்